பிரேக்கிங் பேட்லயே அதிகமாக அடிவாங்கின ஒரு கேரக்டர் இனிரும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர்னா அது ஜெஸ்ஸி பிங்க்மேன் தான். இந்த சீரீஸில் அவன் இழக்காதது அப்படிங்கிறது அவன் உயிரை தவிர வேறு எதுவுமே கிடையாது. பீயிங் அ ஜெஸ்ஸி பிங்க்மேன் இஸ் நாட் ஈஸி டு எவ்ரி ஒன். சின்னதாக ட்ரக் வைத்துட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட வைப் பண்ணிட்டு இருந்த பையனை கூப்பிட்டு வாடா தம்பி நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உள்ள இழுத்து வால்ட்டால ஃபர்ஸ்ட் அவன் இழந்ததே வந்து அவனோட இன்னசென்ஸ் தான். பிட்டிகர் மெத்குக் கேல் பிட்டிகரை கொலை பண்ணுறதா இருக்கட்டும், அதுலேருந்து வால்ட் பண்ண எல்லாத்துக்கும் ஜெஸ்ஸி தான் அதிகமாக அடி வாங்கினது. அடுத்து வந்து அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஜேன் அந்த ஓவர் டோஸில் வந்து தாவா இல்லையா, வந்து வால்ட் நினச்சிருந்தா அவளை காப்பாற்றிருக்கலாம், காப்பாற்ற மாட்டான். அடுத்து வந்து அவனோட இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த சிங்கிள் மதர் ஜாக்கோட கேங் வந்து ஜெஸ்ஸி கண்ணு முன்னாடியே வந்து அவளை சுட்டு கொண்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவளுடைய பையன் ப்ராக்னு ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவனை வந்து கஸ்ஃப்ரிங்கை டர்ன் பண்ணுறதுக்காக வால்ட் வந்து பாய்சனிங் பண்ணுவான். லாஸ்டா வந்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்தில் வந்து எல்லாத்தையுமே ஒருத்தன் இழந்துட்டு இருந்தான்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து லைவாக நமக்கு வந்து காட்டியிருப்பாங்க. கிளைமேக்ஸில் வந்துட்டு வால்ட் ஜெஸ்ஸியை காப்பாற்றினதுக்கப்புறம் அவன் கார் எடுத்துகிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக போவான். அப்போ அவன் மூஞ்சில் வந்து ஒரு லிபர்ட்டி தெரியும். ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல், அதே டைம் வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு சீனு. அதான் சொன்னேன்ல, பீயிங் அ ஜெஸ்ஸி பிங்க்மேன் இஸ் நாட் ஈஸி டு எவ்ரி ஒன்.